சிப்பி காளான் வளர்ப்பு செய்து பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவை சேர்ந்த வேளாண்மையாளர் என் ஆனந்தராஜ் அவர்கள் தரும் யோசனைகள். என்னோட நேம் ஆனந்தராஜ். நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேங்க. நம்ம வயல் இருக்குங்க. வயலில் காளான் பண்ணை அமைச்சு காளான் பண்ணையாக வளர்த்து காளானில் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இப்போ நம்ம வளர்க்குறது சிப்பி காளானுங்க. காளானில் 3 வகையான காளான் இருக்குங்க. பட்டன் காளான், மொட்டு காளான், பால் காளான், சிப்பி காளான் 3 காளான்னு சொல்லுவாங்க. 3 காளானுமே நம்ம இதில் சாப்பிடக்கூடிய இதாக இருக்குங்க. மெயினாக இருக்குது. நம்ம வளர்க்குறது சிப்பி காளான். பட்டன் காளானுங்கிறது நம்ம ஏரியாவுக்கு வராது ஒன்று. அது ரொம்ப கூலிங் டெம்பரேச்சர் அதிகமாக தேவைப்படுங்க. அது 18 டிகிரி பிலோ 18 டிகிரி கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பட்டன் காளான் வரும். நம்ம வளர்க்குறது நம்ம ஏரியாவுக்கு இங்கே இருக்க ஹியூமிடிட்டிக்கு ஏற்ற மாதிரி வர காளான் சிப்பி காளான், பால் காளான் இது 2ங்க. அதில் நம்ம சிப்பி காளான் தேர்வு பண்ணி அதை பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ 2016லேருந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கேங்க காளான் பண்ண. மாணவருக்கு தொழில் நிறையா தேர்ந்தெடுத்து பண்ணுறதுக்காக நிறைய இது சொல்லியிருந்தாங்க. அதில் நம்ம காளான் குடியில் இதை அமைச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு இதில் ஆர்வம் இருந்தது. இதுக்காக அண்ணன் ட்ரைனிங் கோயம்புத்தூரில் அக்ரி காலேஜில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாப்புல. எடுத்துகிட்டு வந்து இங்கே நமக்கு அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டது. அவர் எல்லாமே ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அப்புறம் நம்ம கூட இருந்து அப்படியே நம்மளே ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு இருந்தோங்க. இது ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கீம் மாதிரி சப்சிடி கொடுத்தாங்க. ஒரு 87,000 அந்த மாதிரி மானியம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு அதுலேருந்து வளர்த்துட்ருக்கோங்க. நாங்கள் முதல்ல என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், காளானை பறித்து வேறு ஒரு டீலருக்கு அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தோம். அப்போ ப்ராஃபிட் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதை நாங்களே என்ன பண்ணோம், நமக்கு மெயின் ரோடு தான், ஆத்தூர் டு பெரம்பலூர் மெயின் ரோடு தாங்க. அதனால் சேல்ஸ் நம்மளே பண்ணலாம், மற்றவங்கள்ட்ட ஏன் கொடுத்து அங்கேருந்து நமக்கு கிடைக்கிறது கம்மியாக தான் கிடைக்குன்ட்டு நம்மளே சேல்ஸுக்கு வச்சோங்க. அது கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகி மக்கள் விரும்பி நிறையா வாங்க ஆரம்பித்தாங்க. சரி, அவங்களுக்கு உடனடியாக சாப்பிட்ற மாதிரி எதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பு, காளான் சில்லி இது ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அவங்களுக்கு கொடுத்தோம். அது நல்லா பிடிச்சி போயிருந்தது. அப்புறம் அது பிடிச்சதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த லெவலுக்கு போகலான்னு போனோம். அப்போ தான் காளான் பிரியாணி, காளான் சில்லி, காளான் ரைஸு, காளான் நூடுல்ஸு இந்த மாதிரிலாம் ஃபுட்டில் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்கோ, காளான் சமோசா அந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி ஒரு ஹோட்டலே ஒரு 5 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்குங்க. நிறைய பேர்த்துட்டு அதை பற்றி ட்ரைனிங்கும் போயிட்டுருக்குங்க. இதில் இன்னும் என்னென்ன பண்ணலாம், காளானை பவுட்ராக்கி காளான் பிஸ்கட்டு, காளான் ஊறுகாய், காளான் ஜாமு அந்த மாதிரி இதில் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமும் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணலான்னு இருக்கோங்க. இதுக்கு நாங்கள் கேவிகேயில் ட்ரைனிங் போயிருந்தோம். அவங்களும் நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்களும் இப்போ வேலிடேஷனுக்காக கிளாஸும் எடுத்திருக்காங்க. இன்னொரு கிளாஸும் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போனால் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே போனோம் சூப்பு, காளான் ஊறுகாய் இதெல்லாம் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் நிறையா இருக்குங்க. அதை பற்றிலாம் சொல்லி தரதுக்காக அதுக்கு தனியாகவே ஒரு ட்ரைனிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2 செட்டு சைஸ் வச்சுருக்கோங்க. ஒன்று வந்து 20க்கு 40, இன்னொன்று 16க்கு 60. இது 2ம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு குடிசை செட்டு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருந்தோம். அது என்னாச்சு, லைஃப் வரலன்ட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி தான் வந்ததுங்க. சரி, இதுக்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இன்னொரு தகர செட்லேயே ஒன்று செட்டு போட்டோம். அதில் பால்சிங் அடித்து சைடெலாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி தெர்மோக்கோல் வச்சு ஹீட்டு எந்தளவுக்கு உள்ளே வராமல் இருக்கிற மாதிரி செட்டோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணோம். அதுலேயும் ஓரளவுக்கு பண்ணியிருந்தது. சரி, அதில் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தனால நம்ம மறுபடியும் கூரை செட்டுக்கு இதில் வேறு என்ன கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி மேலாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் லைஃப் வர மாதிரி மேலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. இதுக்கு செட்டோட சைஸு 1.5 லட்சம் ஆச்சுங்க. 16க்கு 60 இந்த மாதிரி போகிறது மட்டும் செட்டோட சைஸு 16க்கு 60. இதுக்கு 1.5 லட்சம் செலவாயிடுச்சு. மீது இந்த ஃபாகரு இந்த மாதிரி இதுக்கெலாம் ஒரு 20-30,000 அந்த மாதிரி ஆயிருக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம இந்த செட்டு அளவுக்கு சைஸ் போட்டோம்னா டெய்லி நம்மளால் குறைஞ்சது 10 கிலோ காளான் எடுக்க முடியுங்க. இப்போ 1 கிலோ குறைஞ்சது 200 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு நாளைக்கான இன்கமு ஒரு 1000 ரூபா கம்மியெல்லாம் கிடைக்கும். டெய்லி இதில் வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டெய்லி இதில் ப்ரொடக்ஷன் 10 கிலோ கம்மி இல்லாமல் இந்த செட்டில் எடுத்துகிட்டு இருக்கலாம். இதோட வேல்யூஷன் வந்து ஒரு 60 நாள் வரைக்கும் நம்ம காளான் பெட்டு வச்சுருக்கலாம். 22 நாள்லேருந்து காளான் பூக்க ஆரம்பிச்சிடும். ஒரே டைமில் எல்லாமே அறுவடை ஆகிறது. அந்த மீதி இருக்க 40 நாளில் கூலிங் டெம்பரேச்சரை பொறுத்து இந்த காளான் அதிகமாக வருது கம்மியாக வருது அந்த மாதிரி வருங்க. இது ஒரு பெட்டோட
செலவு போக மீதி நமக்கு ஒரு ரூ. 100 கிடைக்குங்க. இந்த ஒரு பெட்டில் 1 கிலோ காளான் வருங்க. அதுக்கு 1 கிலோ காளான் ரூ. 200 வச்சுக்கிட்டாலும் நமக்கு செலவு 70 to 80 அந்த மாதிரி தான். வைக்கோல், விதை, கவரு, இந்த எல்லா செலவும் போக நம்மளோட கூலி அதெல்லாம் எல்லாம் போக 1 கிலோவுக்கு ரூ. 120 அந்த மாதிரி கிடைக்குங்க. அப்போ இந்த ஷெட்டில் குறைஞ்சது 1000 பெட்டு ஏற்றலாம். 1000க்கு மேலே ஏற்றலாம். 1200 வரைக்கும் ஏற்றலாங்க. குறைஞ்சது நான் சொல்கிறேன், 1000 பெட்டு ஏற்றலாங்க. டெய்லி 10 கிலோ இந்த அளவு ஷெட்டு இருந்தால் குறைஞ்சது 10 கிலோ எடுத்துகிட்டு இருக்கலாம். கூலி செலவு போக நமக்கு ஒரு நாளைக்கு 1000 கண்டிப்பாக நிற்குங்க. வேறு எங்கேயும் வேலைக்கு போய் அவங்கள்ட்ட இது பார்க்குறதோட நமக்கு இந்த இதில் இருந்து நம்ம எந்த இதுக்கும் போகாமல் சொந்த தொழிலாக எடுத்து பண்ணிகிட்ருக்கலாம். நம்ம இந்த பண்ணைக்கு ஆட்டோமேட்டிக் ஃபாகர் செட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன டைமுக்கு எப்போ எவ்வளோ நேரம் அடிக்கணும் அந்த மாதிரி நம்ம டைமிங் செட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிக்கும், ஃபுல்லாகவே கூலிங் ஆகிக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கனால 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த கூரை செட்டுக்கு அது கிளைமேட்டை பொறுத்து தான். ஒரே நாள் அந்த மாதிரி இருக்காது. ஒரு நாள் மழை கொஞ்சம் பெய்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை மானம் மூடிக்கிட்டே இருக்கும். அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைமிங் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாக் ஆகிக்கும். நம்ம இதில் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க்கர் கம்மிப்படுத்துறதுக்காக எந்த அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிருக்குங்க. தண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தால் வெயில் காலத்தில் குறைஞ்சது 5 டைமாவது இது தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம உள்ளே நுழைஞ்சி இது ஸ்ப்ரேயர், பேட்டரி ஸ்ப்ரேயர் எடுத்து இதில் அடிச்சிட்டு இருக்க முடியாது. அதுக்காக இந்த ஆட்டோமேட்டிக் ஃபாகர்லாம் எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் என் ஆனந்தராஜ் அவர்களை 08056467377 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.